நம்ம திருப்பூர்லுக்கு ஏனுங்க, நம்ம திருப்பூர் இருக்குல்லங்க, திருப்பூர்னா என்ன? நம்ம குட்டி ஜப்பான்னு சொல்லுவோம். அந்த குட்டி ஜப்பான் எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஒருங்கிணைந்த கோவை மாவட்டத்துல திருப்பூர் ஒரு வட்டங்க. உண்மையாலுமே ஒரு வட்டம் தாங்க இருந்தது திருப்பூர், வேற ஒண்ணும் இல்லைங்க. ஜங்ஷனை சுத்தி ஒரு வட்டம் போட்டீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் தான் திருப்பூர். அதுக்கப்புறம் தான் அந்த திருப்பூர் மெதுவா டெவலப் ஆகுதுங்க. 1986க்கு அப்புறம் தான் திருப்பூர் அப்படியே டெவலப்மெண்ட காமிக்குதுங்க. அட இன்னொன்னு சொன்னா நம்ப மாட்டீங்க, நெசமாலுமான உண்மை அதுதான். திருப்பூர் டெவலப் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்தியால சாதகம் பார்க்காம யாரும் கல்யாணம் பண்ண மாட்டாங்க. 10 சாதகத்துல 10 பொருத்தமும் பக்காவா பொருந்தி வந்தா கூட பையன் திருப்பூர்னா யாருமே பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. அட ஜாதகமே சாதகமா இருக்கு, பொண்ண கூடுன்னு சொன்னா கூட தண்ணி இல்லாத காட்டுக்கெல்லாம் என் புள்ளைய கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. என் புள்ள காலம் முழுக்க தண்ணி சுமந்தே சாகணுமா அப்படின்னு கேட்பாங்க. இது ஏதோ மிகைப்படுத்தப்பட்டதெல்லாம் கிடையாதுங்க. அப்போ திருப்பூருடைய யதார்த்த உண்மை இதாதான் இருந்திருக்கு. திருப்பூருடைய டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு 6 வீலும் ஒரு 2 வீலும் தாங்க காரணம். அந்த 2 வீல் டிவிஎஸ் 50ங்க, அந்த 6 வீல் தண்ணி லாரிங்க. 90கள்ல எல்லாம் திருப்பூரை சுத்தி இருக்கிற கிராமங்கள்ல இருந்தெல்லாம் தண்ணி லாரி திருப்பூருக்குள்ள வந்துகிட்டே இருக்குங்க. 2 தண்ணி லாரிக்கு இடையில டிவிஎஸ் 50 இப்படி போயிட்டு வரும் பாத்துக்கங்க. அது டிவிஎஸ் 50 மட்டும் இல்லைங்க, அதுதான் திருப்பூருடைய சரக்கு ஆட்டோ. அப்படியே வில்லு மாதிரி வளைஞ்சு வண்டியை பிடிச்சிட்டு இருப்பாரு. அவருடைய அந்த 2 கைக்கும் கால்களுக்கும் இடையில அவ்வளவு லோடு இருக்கும். திருப்பூர்ல இல்லாத சாலைகள்ல டிவிஎஸ் 50 மீனு மாதிரி போகுங்க. அப்படி போனது அந்த திருப்பூருக்குள்ள ஒரு ஆள் கிடையாதுங்க, அங்க மத்தி மீன் மாதிரி அத்தனை பேர் அப்படிதான் போவாங்க. அங்க இருந்தவங்களோட ஒவ்வொருத்தவங்களோட உழைப்பும் இருக்குல்லங்க, தூக்கமே இல்லாம தண்ணி திருப்பூருக்கு வந்துகிட்டே இருக்குங்க. ஒரு சமூகம் நாகரிகம் அடையுதுன்னா அது நதிக்கரை ஓரம் தான் நாகரிகம் அடையும்னு சொல்லுவாங்க. நீரின்றி அமையாத உலகு அப்படிங்கிறதுக்கு அர்த்தமும் அதுதான். எந்த திருப்பூருக்கு, அதாவது தண்ணி இல்லாத காட்டுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்களோ அதே திருப்பூர் மிகப்பெரிய ஒரு மேஜிக்கு காமிச்சதுங்க. திருப்பூருடைய எக்ஸ்போர்ட் ஆர்டர்ஸ் திருப்பூரவே எக்ஸ்போர்ட் பண்ணுச்சுங்க. எந்த ஊருக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்களோ அதுக்கப்புறம் பொழைக்க வழி இல்லாதவெல்லாம் திருப்பூருக்குள்ள போனான். 2 கால் இல்லாம திருப்பூருக்குள்ள வந்தா கூட பொழைச்சுக்கலாங்க, 2 கை மட்டும் இருந்தா போதும். திருப்பூர் கொடுத்த இந்த நம்பிக்கை எப்ப தெரியுமா உடைய ஆரம்பிச்சது? 2014 நவம்பர் 8ஆம் தேதி நைட்டு 8 மணிக்கு ஒரு செய்தி ஒண்ணு வந்துச்சுங்க. இந்தியாவின் தொழில்துறையை அழிக்க போகிறோம் அப்படின்னு. அப்படி அவங்க சொல்லல, ஆனா அவங்க சொன்னதுக்கான பிளான் இதுதான். டிமானிட்டைசேஷன் எவ்வளவு பெரிய அழிவை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு நம்ம திருப்பூர் மிகப்பெரிய உதாரணமா கண்ணு முன்னாடி நின்னுது. யாரு வேணாலும் வாங்க, எத்தனை பேர் வேணாலும் வாங்க, வேலை இருக்குன்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருந்த திருப்பூர் முதலா வேலைய நிறுத்த ஆரம்பிச்சது. திருப்பூருக்கு சாதா தொழிலாளியா வந்து 2 வருஷத்துல அவன் கான்ட்ராக்டரா மாறிடலாம். 4 வருஷத்துல தன்னோட தலைமையில 4 பேர்த்த வேலைக்கு போட்டு ஒரு குட்டி கம்பெனியும் ஆரம்பிச்சிடலாம். 10 வருஷத்துல அவன் மிகப்பெரிய ஓனராவும் பெரிய கம்பெனியும் வச்சிடலாம். ஆனா 2014க்கு அப்புறம் ஓனர் ஆக்கிக்கிட்டு இருந்த திருப்பூர்ல எல்லாரும் லேபர் ஆக ஆரம்பிச்சாங்க. கண்ணு முன்னாடியே திருப்பூரோட அழிவை நம்ம பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம். இனியும் எதெல்லாம் அழியறத நம்ம பார்க்கணும். நம்ம திருப்பூரை மீட்டெடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா திருப்பூர் தெற்கு தொகுதி திமுக வேட்பாளர் திரு தினேஷ்குமார் அவர்களுக்கு எதையும் யோசிக்காம வாக்களிங்க. எதிர்த்து நிக்கிறது யாருன்னு கேக்குறீங்களா? 2014 நவம்பர் 8 அந்த 8 மணி தாங்க எதிர்த்து நிக்குது. திருப்பூரின் அழிவுக்கு அதெல்லாம் தான் காரணம். சோ எந்த விதமான யோசனையும் சிந்தனையும் இல்லாம திமுக வேட்பாளர் தினேஷ்குமார் அவர்களுக்கு நீங்க ஓட்டு செலுத்தணும். அவருக்கு ஏன் ஓட்டு செலுத்தணும் அப்படிங்கறத நாளையில இருந்து பார்ப்போம். திருப்பூரை மீட்டெடுக்க தினேஷ்குமார் அவர்கள் வெல்லட்டும். ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும்.